ஹாய் ஆல், நான் இன்னைக்கு மீஷோலேருந்து இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள ஜுவல்லரி செட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். வாங்க எப்படி ரிசீவ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அண்ட் குந்தன் ஒர்க் வச்ச ஜுவல்லரி செட் தான் வந்து வாங்கியிருக்கேன். பேக்கிங்லாம் வந்து நல்ல பபுள் ட்ராப் வச்சு சேஃபாக தான் ரிசீவ் ஆகி இருந்தது. எந்த ஒரு ஸ்டோனோ பீட்ஸும் வந்து மிஸ் ஆகாமல் ரிசீவ் ஆகி இருந்தது. இது வந்து சோக்கர், ஹாரம், இயரிங்ஸ் அண்ட் நெத்திச்சுட்டியோட வரும். ஃபஸ்ட்டு சோக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் குவாலிட்டியான குந்தன் ஒர்க் கொடுத்து அங்கங்கே க்ரீன் கலரில் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாரம் வந்து ஃபுல்லாக டார்க் க்ரீனில் வந்து பீட்ஸ் வச்சு 3 லேயர் செயின் வந்து ஒன் சைட் கொடுத்து அண்ட் ரைட் சைடில் வந்து ஃப்ளாரல் டைப்பில் குந்தன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான பீட்ஸ் அண்ட் குந்தன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இயரிங் வந்து ஹாரம் அண்ட் சோக்கரில் உள்ள மாதிரி குந்தன் அண்ட் பீட்ஸ் ஒர்க் வந்து ஃப்ளார் டைப்பில் வந்து கொடுத்து கீழே பீட்ஸ் வச்சு ரெயின் ட்ராப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெத்திச்சுட்டியும் சேம் ஃப்ளார் டைப்பில் வந்து கொடுத்து அதுக்கு மேலே வந்து குந்தன் வந்து 1 by 1 கொடுத்து அண்ட் அதுக்கு மேலே வந்து செயின் வச்சு ஹூக் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த செயின் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இந்த செட்டோட ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து பீட்ஸ் ஹாரம் வந்து ஒரு தின்னான த்ரெட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் வியர் பண்ணணும். இந்த ஜுவல்லரி செட்டை வந்து நான் 243 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஜுவல்லரி செட்டுக்கு நான் ரேட்டிங் வந்து 10 out of 6 கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சோக்கர் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பேபி பிங்க் கலர் செட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. பட் எனக்கு ரிசீவ் ஆகியிருந்தது வந்து ஹாஃப் ஒயிட் ஆர் ஹாஃப் சாண்டில் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு சோக்கர் செட் தான் வந்து வந்திருந்தது. பட் இந்த கலரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சோக்கர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து சுற்றி கொடுத்து சென்டரில் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டோன் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் வந்து கொடுத்து அண்ட் ஸ்கொயர் பீட்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 ஜாயின் பண்ணி அதோட சென்டரில் வந்து சில இடத்துல சென்டரில் மட்டும் ஒயிட் கலரில் வந்து ரெயின் ட்ராப் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட வர பேக் செயினும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் இயரிங் வந்து சோக்கரில் உள்ள மாதிரியே ஸ்கொயர் டைப் ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து 1 by 1 வச்சு கொடுத்து அதுக்கு கீழே வந்து ரெயின் ட்ராப் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செட்டில் வந்து ஒரு ஸ்டோன் கூட மிஸ் ஆகாமல் தான் ரிசீவ் ஆகி இருந்தது. ஈவினிங் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு வியர் பண்ணிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு கூட வந்து இதை வந்து வியர் பண்ணலாம். இந்த செட்டை வந்து நான் 224 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு வந்து இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த ஜுவல்லரி செட்டுக்கு வந்து நான் ரேட்டிங் வந்து 10 out of 8 கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு லக்ஷ்மி மிடில் ஹாரம் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் நல்லாவே பபுள் ட்ராப் வச்சு சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. சேஃபாகவும் வந்து ரிசீவ் ஆகியிருந்தது. ஃபஸ்ட்டு ஹாரம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து 3D டைப்பில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து அதை சுற்றி க்ரீன் அண்ட் மெரூன் கலரில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதோட கொடுத்துருக்கிற அந்த ஒயிட் பீட்ஸ் செயின் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் தான் இருந்தது. அண்ட் அந்த பீட்ஸ் வந்து லோ குவாலிட்டியான த்ரெட் வச்சு தான் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட வர பேக் செயினும் வந்து லோ குவாலிட்டியாக தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் இயரிங் வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் ஹாரமில் உள்ள மாதிரி 3D டைப்பில் வந்து கொடுத்து அண்ட் அதுக்கு கீழே வந்து ஜும்கா வந்து க்ரீன் அண்ட் மெரூன் ஸ்டோன்ஸ் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் கீழே வந்து ஒயிட் பீட்ஸ் வந்து கீழே ட்ராப்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. இயரிங் அண்ட் ஹாரமில் உள்ள பெண்டன்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் ஹாரம் செயின் தான் வந்து சரியில்லை. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஜுவல்லரி செட்டை வந்து நான் 294 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ரேட்டிங் வந்து 10 out of 4 தான் கொடுப்பேன். அந்த 4 கூட எதுக்குன்னா இயரிங் அண்ட் பெண்டன்ட்டுக்காக மட்டும்தான். ஒர்ஸ்ட் பை ப்ராடக்டில் வந்து இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான அண்ட் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க காசு மாலை அண்ட் நெக்லஸ் செட் தான் வந்து வாங்கியிருக்கேன். பேக்கிங் வந்து வெளியில் பார்த்தா வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அண்ட் உள்ளே வந்து நல்லா பபுள் ட்ராப்லாம் கொடுத்து நல்லா சேஃபாக தான் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேஃபாக தான் வந்து ரிசீவும் ஆகியிருந்தது. ஃபஸ்ட்டு நெக்லஸ் வந்து லக்ஷ்மி காயின் வந்து லைனாக வச்சு ரொம்ப லைட் வெயிட்டில் வந்து இருந்தது. லைட் வெயிட்டில் வந்து ஜுவல்லரி இருந்தால் ஓகேனா இதை வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாரம் சேம் நெக்லஸ் மாதிரியே வந்து லக்ஷ்மி காயின் வச்சு ரொம்ப லைட் வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த செட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சாரீக்கும் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கும் வந்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த ஜுவல்லரி செட்டை வந்து 224 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். லைட் வெயிட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க. நான் இந்த ப்ராடக்ட் வந்து ரேட்டிங் வந்து 10 out of 8 கொடுப்பேன்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சோக்கர் செட் தான். பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பபுள் ரேப்லாம் சுற்றி சேஃபாகவே ரிசீவ் ஆகி இருந்தது. நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலரில் நல்ல ஒரு பிக் சைஸ் ஸ்டோன் வச்சு கீழே சேம் கலரில் ரெயின் ட்ராப் மாதிரி ஸ்டோன் வச்சு ஒரு சோக்கர் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சோக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் சோக்கர் மேட்ச் பண்ணுற மாதிரி அதே பிக் சைஸ் ராயல் ப்ளூ ஸ்டோன் அண்ட் ரெயின் ட்ராப் ஸ்டோன் கொடுத்து ஒரு க்யூட்டான பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேஸ்லெட்டோட செயின் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து சேம் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு ஒரு ஃபிங்கர் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டியான நெத்திச்சுட்டி சேம் அந்த ப்ளூ ஸ்டோன் வச்சு ரெயின் ட்ராப் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயரிங் சேம் பேட்டர்னில் ப்ளூ ஸ்டோன் அண்ட் ஒன் ரெயின் ட்ராப் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா ப்ளூ கலரில் கவுன் போட்டு இந்த செட் வந்து வியர் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ரெட், பிங்க், க்ரீன், பிளாக் அப்படின்னு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து மிஸ் ஆகாமல் தான் ரிசீவ் ஆகி இருந்தது. ஸ்டோன்ஸும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவல்லரி செட்டை வந்து நான் 211 rupeesக்கு வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரேட்டிங் வந்து 10 out of 9 கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.